நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது கர்த்தர் என்னை தாங்குவார்? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இந்த ஆண்டு நமக்கு சொன்னது அதுதான். நான் உன் தேவன். I am your God. So fear not. ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே, நான் உன் தேவன். நான் உன்னோடு கூட என்ன செய்வேன்? இருப்பேன். நான் உன்னை தாங்குவேன். வேத வசனத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் அப்படியே நடக்கும். அவர் மாறுகிற தெய்வன் அல்ல. அவர் சொன்னதான். அவர் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். அதை மாற்றி பேசவே மாட்டார். தலைமுறைகள் தாண்டினாலும் அவர் சொன்னவைகள் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இங்கே நம்மளை பார்த்து சொல்றார், do not fear, for I am with you, and do not be afraid, and for I am your God. நான் உன்னுடைய தேவன். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நான் உன்னுடைய தேவன். ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு கடவுள் தேவன் அப்படின்னா இட்ஸ் a mightiest thing. நம்ம நினைக்கிறோம் காட் இருக்காரு அப்படின்னா, சரி காட் இருக்காரு, தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் காலையில் கிளம்பி நம்ம வெளியே போகும்போது, ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரே, நான் வெளியே போகிறேன், வண்டி எடுக்கிறேன், கொஞ்சம் பத்திரமா என்னை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம வேலையை பார்க்குறோம். அப்படி இருக்கிற தேவன் அல்ல. நம்ம போகும்போது அவரை பார்த்து சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் ராத்திரி படுக்கைக்கு போகும்போது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த நாள் எல்லாம் எங்களை பாதுகாத்து நடத்துனீங்க, நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கைக்கு போகிறது, இதெல்லாம் ரொட்டீன் இல்லை, இதெல்லாம் ரெகுலராக நம்ம செய்கிறது. பைபிள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணி அப்படியே பைபிள் எடுத்து உட்காந்து ஒரு அதிகாரத்தை வாசித்து அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி, இதெல்லாம் எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன செய்வார்களா? பைபிள் படிப்பார்களா? வேதம் வாசிப்பார்களா? ஜெபம் பண்ணுவார்களா? கிறிஸ்தவர்கள் பைபிள் படிக்கிறாங்க, நல்லதான். நிறைய பேர் அப்படி இல்லை, ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். நீங்கள்லாம் அப்படி இல்லை. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படிப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, முழங்கால போட்டு முடிஞ்சாமல் உட்காந்துட்டு இல்லை நின்றுட்டு அப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் ரொட்டீனாக நடக்கிறது, இதெல்லாம் ரெகுலராக நடக்கும் இதெல்லாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, I am your God. ஆண்டவர் சரி, நான் உன்னுடைய தேவன். தேவன் அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் வல்லமை உள்ள தேவன். மற்ற தெய்வர்களை போல அல்ல. திடீர்னு அந்த ரோட்லேயே போகும்போது அப்படியே பார்த்துட்டு இப்படின்னு சொல்கிறதுக்கோ, எங்கேயாவது குளிச்சுட்டு டவலை கட்டிட்டு வந்துட்டு அப்படி நின்று காலையில் அப்படியே போய் முட்டிக்கிறது, அப்படி இல்லை. அப்படி போயிட்டு போகிற போக்கில் அப்படிலாம் இல்லை. அவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய தேவன், ஆகையினாலே நீ என்ன செய்யாதே, கலங்காதே, திகையாதே. ஆண்டவர் நம்முடைய தேவன் அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் உன் கூடயே இருப்பேன். சும்மா காலையில் பார்த்துட்டு சாயங்காலம் பார்க்கறதுக்கு அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நான் எப்படிப்பட்ட தேவன்? பக்கத்தில் இருக்க கை கொடுத்து சொல்லுங்க, அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு. ஹல்லேலூயா, அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு. ஆமென். இப்போ நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூடயே இருப்பேன். இப்போ எதுக்குன்னா, டே டு டே லைஃப்பில், அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் இருக்கல, நம்ம ஆண்டவர்னா என்ன நினச்சினோம், சூப்பர் நேச்சுரல். அவரை அப்படி தள்ளி அங்கே வச்சுட்டு, ஏன்னா அவர் ஒரு பவர்ஃபுல் காட், அவர் அங்கே இருக்கட்டும், நம்ம இங்கே இருப்போம், நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ நம்ம என்ன செய்யலாம், அங்கே போகலாம். அப்படி தானே நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். ஏதாவது காய்ச்சல் தலைவலின்னா, நான் சில வீடுகளுக்கு போகும்போது பைபிள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு முடியலன்னு வைங்க, உடனே அந்த பைபிளை கொண்டு தலைமாட்டில் வச்சுருவாங்க. அந்த பைபிள் தலைமாட்டிலே இருக்கும், அங்கேயே வச்சிருவாங்க. ஏன்னா வியாதி இருக்கும்போது
இந்த பைபிள்னா அது அது என்னது? அது ஆண்டவரே வந்த மாதிரி. அந்த பைபிளை கொண்டு வந்து எங்கே வைக்கிறோம்? பிள்ளை தலைமாட்டில் வச்சு எப்படியாவது சரியாகணும். ஏன்னா வியாதி நேரத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? அவரை ரொம்ப போய் தேடுறோம். அப்படித்தான் நம்ம ஆண்டவரை வச்சுருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அப்படி என்னை தூரத்தில் அவர் இருக்கிற தேவன் அல்ல. அவர் என்ன செய்கிறாருன்னா 24 மணி நேரமும் நம்ம கூடயே அவர் என்ன செய்கிறாரு? அல்லேலூயா. 24/7 அவர் நம்ம கூடயே இருக்கிறார். நீங்கள் சமைக்கும்போது பெண்கள் சமைப்பீங்கள்ல, சமைக்கிற பெண்கள் தானே இல்லை? ரைட். பெண்கள் நீங்கள் சமைக்கும்போது கிச்சனுக்குள்ளே நீங்கள் போகும்போதே உங்களோட யார் வர்றா? ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்களோட யார் வருவா? நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது உங்கள் கூட யார் இருப்பா? நீங்கள் தூங்கும்போது உங்களோட யார் இருப்பா? 24 மணி நேரமும் He is watching over you. அவருடைய கண்கள் ஒன்றை பார்த்துட்டே இருக்கும். அவர் எப்பொழுது நம்மை விட்டு விலகாத தேவன். அதை நம்ம சும்மா சாதாரணமாக அப்படி தேவன் அப்படி இருக்கிறாரு அந்த அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆண்டவரை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, when you started feeling his presence, அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று, ரொம்ப சந்தோஷமான. எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே போயிட்டே இருக்கும்போது, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் என்னெல்லாம் நம்மளா செய்யணும்னு நினைக்கிறோம் பாருங்க. நம்மளா செஞ்சு முடிச்சிடலாம், இந்த விஷயத்தை நம்ம முடிச்சிடலாம், இதை நம்ம பண்ணிடலாம், இப்படி போய் இப்படி பேசி இதை அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யணும், எப்படி போகணும், என்ன பேசணும், எல்லாத்தையும் சொல்லி தர்றது யாரு தான்? அல்லேலூயா. அவர் கூட இருக்கிறாரு. வெறுமனே இல்லை, ஏதோ தேவைக்காக போய் நீங்கள் ஆண்டவரே என் தேவையை பார்க்க, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. பைபிளில் ஒரு சம்பவம் நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 15 தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. எலிசா தீர்க்கதரிசி அவரை சுற்றி சீரியா ராஜா தன்னுடைய படைகளை அனுப்புகிறான். எப்படியாவது எலிசாவை என்ன செஞ்சிரு, தூக்கிட்டு வந்துரு. அப்போ அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னால் என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ராஜாவை எப்படியாவது இவன் என்ன செய்ய வேண்டும், காலி பண்ணிடணும். இஸ்ரவேலை கைப்பற்றணும்னா ராஜாவை காலி பண்ணணும், அவ்வளோதான். அதுக்காக இவன் பல திட்டங்களை போடுறான். யாரு? சீரிய ராஜா பல திட்டங்களை போடும் பொழுது, இது ஒவ்வொரு தடவையும் எலிசா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி, ராஜா அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான், நீ என்ன செஞ்சிடாத, இந்த டைமில் அந்த வாழக்காப்பட்டி பிரிவுக்கு போயிடாத, அவனை போட்டு தள்ளிடுவான். இந்த டைமில் நீ என்ன செஞ்சிடாத, நொச்சோரப்பட்டிக்கு போயிடாத. இந்த டைமில் வேற எங்கே போயிடாத, மெடிக்கல் காலேஜுக்கு போயிடாத, அப்படி சொல்ல. இந்த டைமில் ஸ்டேட் பேங்க்குக்கு போயிடாத, இந்த டைமில் இங்கே போயிடாத. ஒவ்வொரு தடவை அவன் திட்டம் போடும் போதும் உடனே எலிசா போய் யார்கிட்ட சொல்லிடுறாரு, ராஜா கிட்ட சொன்னா ராஜா ரொம்ப சேஃபாக என்ன செஞ்சிடறாரு, ஓ இன்னைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், எங்கே போக மாட்டேன் அப்படின்னு அவன் என்ன செஞ்சிடறான், சேஃபாக வீட்டுக்குள்ளே உட்காந்துடுறான். இவனும் நிறைய படைகளை அனுப்பி
பார்க்குறான். எப்படி அந்த ராஜாவை பிடிச்சிடலான்னா பிடிக்கவே முடியல. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, சீரிய ராஜா இவங்க டீம் எல்லாம் கூப்பிட்டு, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, டேய் எவனோ ஒருத்தன் நமக்குள்ளே இருந்து அவன் இந்த ராஜாவுக்கு இதெல்லாம் நம்ம போடுற திட்டத்தெல்லாம் என்ன செய்கிறான், ஏதோ ஒரு ஸ்பை இருக்கான். யார் அந்த ஸ்பைன்னு உடனே ஒருத்தர் சொல்கிறார், ராஜா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நம்மால் யாரும் ஒன்றும் சொல்கிறது இல்லை, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் என்ன செய்வான் தெரியுமா, நீ போய் உன் பெட்ரூமில் உன் ஒய்ஃபுக்கிட்ட பேசுகிறத கூட அவன் ராஜா கிட்ட சொல்லிடுவான். ஒரு இல்லையா சொல்லுங்க. இதை சொன்ன உடனே சீரிய ராஜாவுக்கு பயங்கர ஆச்சரியமா. இட்ஸ் லைக் அ மொசாட். மொசாட்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ், உளவு பிரிவு. நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு மைண்டில் அதான் வந்துச்சு. மொசாட் என்ன பண்ணுவான்னா, எந்த இடத்துல போய், அதாவது இப்போ லேட்டஸ்டாக நடந்தது, இந்த ஹமாஸ் எவ்வளவோ டீப்பாக உள்ளே இருந்துக்கிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தானா. அவன் இருந்தது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த மொசாட் என்ன செஞ்சான், 60 அடி ஆழத்தில் போய் என்ன செஞ்சிட்டான், அவனை தூக்கிட்டு வந்துட்டான். ஒரு குண்டை போட்டு தூக்கிட்டு வந்துட்டான். இதெல்லாம் யார்ப்பா கண்டுபிடிச்சது, இவன் எங்கே இருக்கா அப்படின்னா யார் கண்டுபிடிச்சதுன்னா மொசாட்டை தான் கண்டுபிடிச்சிருக்கான். அதே மாதிரி அந்த என்டபின்னு சொல்லி ஒரு இடத்துல 80ஸ்லேயோ 70ஸ்ல ஒரு 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 ஹைஜாக் பண்ணி ஒரு ஃப்ளைட்டை கொண்டு போய் வச்சுட்டாங்களா. அதை தூக்கிட்டு வந்துட்டான். எங்கே வச்சுருக்கான், ஏது வச்சுருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இவன் போய் மொசாட்டு போய் அப்படியே போய் கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் யார் சொல்லித்தர்றா இவனுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த தீர்க்கதரிசிக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓ, நீ உனக்கு தெரியாதவைகளை, நீ அறியாதவைகளை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசியோடையா இருந்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஐ அம் யுவர் காட். காட்னா தான், தேவன்னா அப்படிதான் இருப்பார். அவர் சும்மா என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் போறவர் இல்லை. அவர் உன் கூடையே இருந்து, எதிரி உனக்கு விரோதமா என்னெல்லாம் திட்டம் போடுறானோ, சத்ரு உனக்கு விரோதமா என்னெல்லாம் பிளான் பண்றானோ, அதெல்லாத்தையும் உன்கிட்ட அவர் சொல்லி அவன் கரத்தில் இருந்து உன்னை பாதுகாக்கிறவர். கைகளை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எதிரி எவ்வளோ பெரிய திட்டம் போட்டாலும் சரி, நம்ம கிட்ட ஒரு மொசாட் இருக்குது. அல்லேலூயா. என்ன பிசாசு அப்படிதான் சில நேரத்தில் நம்மளை கீழே தள்ளணும்னு நினைப்பான். சில நேரம் இல்லை, அவனோட பிளானே அதான். நம்ம நல்ல ஆண்டவருக்குள்ள அப்படி வந்துட்டே இருப்போம், ஆண்டவரை பாடிட்டே இருப்போம், துதிச்சுட்டு ஆராதிச்சிட்டே இருப்போம்மா. டக்குன்னு நம்ம காதில் அப்படி ஒன்று போடுவான் பாருங்க. நமக்கு ஒரு சந்தேகம் வர்ற மாதிரி பண்ணுவான். நம்ம ஆண்டவரோட தூரம் போகிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை கொண்டு வச்சு அப்படி போடும்போது, நம்ம கூட இருக்கிற தேவன் இருக்கார். அவர் சொல்கிறார், நான் உன் தேவன். அவர் நம்ம கூட இருந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த 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 தந்திரத்துக்கு நீ என்ன செஞ்சிடாத. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லியிருக்காரா? எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரா? அவர் சொல்லிட்டே தான் இருப்பார். ஏன்னா அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்? என் கூடயே இருக்கிற தெய்வம். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கும் கை கொடுத்து சொல்லுங்க, அவர் நம்ம கூட இருக்கிறவர். இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, ஆமென், அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே,
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். எல்லாரும் சொல்லுவோமா? ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எஸ், கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. How great God is. We are really privileged that we have the great God. நம்ம போல ஒரு பாக்கியமுள்ள ஜனங்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. So I was thinking this morning, எவ்வளோ அப்படியே என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. என் தேவன் எப்படிப்பட்டவர். எனக்கு விரோதமா ஒருத்தன் பேசினா அவர் நடுவில் அப்படி நிற்பார். Hallelujah. I don't have to worry about that. நான் அதை பற்றி கவலைப்படுறது. எனக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும், இவர் இப்படிதான், அவன் அப்படிதான், அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? பாருங்க, அவரை சும்மா ஏதோ ஒரு தெய்வம் நாங்கள் பார்த்தோம், அவர் வந்தார், எனக்கு ரட்சிப்பு தந்தார், அவ்வளோதான், அதோட போயிட்டார், அப்படி இல்லைங்க. இட்ஸ் a relationship. Hallelujah. இட்ஸ் a relationship. நீங்கள் ஒருவேளை ரிலேஷன்ஷிப்பை, அதாவது உறவை ஃபீல் பண்ணலைன்னா, நீங்கள் ஆண்டவரோட இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை உங்களால் ஃபீல் பண்ண முடியலன்னா, you are still not with him. நீங்கள் அவரோட இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஆராதிக்கலாம், பாடலாம், துதிக்கலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், டெய்லி காலையில் எழுந்திரிச்சு. நிறைய குடும்பங்களில் அப்படி தான் நடக்குது. குடும்ப ஜெபம் இல்லாமல் இருக்கக்கூடாது, உட்காந்து முழங்கால போட்டு ஜெபம் பண்ணு, ஒரு வசனமாவது வாசி, அதெல்லாம் ரைட்டு தான், தட் இஸ் ஓகே. ஆனால் நம்ம தேவன் அப்படி இல்லை. வெறுமனை பைபிளை வாசிட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு அப்படி இல்லை. அவர் என்ன செய்வார்னா, 24 மணி நேரம் நம்ம கூடயே இருக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம கூடயே இருந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? எலிசா தீர்க்கதரிசிகிட்ட சொன்னார், அவன் நிறைய திட்டம் போடுறான், அங்கே பிளான் பண்ணுறான், இவனை எங்கேயும் போக சொல்லாதுன்னு சொல்லுப்பா. போய் சொல்லிட்டான். சொன்ன உடனே ராஜா ரொம்ப சேஃப் ஆகினோடனே இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சீரிய ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்னடா அது, ஒரு திட்டமும் என்ன செய்ய மாட்டேங்குது. சில பேர் உங்களுக்கு விரோதமாக அது மாதிரி திட்டம் பண்ணிட்டு இருக்கவன் உங்களை பார்த்து டென்ஷன் ஆகும். சில ஆஃபீஸர்ஸ் உங்களை பார்த்து கோவப்படுறது காரணம் என்ன தெரியுமா? இவன் மட்டும் எப்பயும் சந்தோஷமாகவே இருக்கானே, எவ்வளோ வேலை கொடுத்தாலும், எவ்வளோ பலு அவன் மேலே, எவ்வளோ பயங்கரமாக அவனை கொடுமைப்படுத்தினாலும் அவன் என்ன செய்கிறான்? எப்போ சந்தோஷமாக என்ன செய்கிறான்? வேலை பார்த்துட்டே இருக்கான். உங்கள் வேலை பார்க்குற இடத்துல அப்படி யாராவது உங்களுக்கு அப்படி அகென்ஸ்டாக அப்படி டென்ஷனாக இருந்தாங்கன்னா, நீங்கள் கூலாக என்ன செய்யுங்க, பக்கத்தில் அவங்களை கிராஸ் பண்ணும்போதே அப்படியே பாடிட்டே போங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? இப்படி பாடிட்டே நீங்கள் போங்க. அவன் என்ன ஆவான்? காண்டாவான். அவன ஆகட்டும், டென்ஷனாய் கத்துறான். யாரு? சீரிய ராஜா. என்னடா நடக்குது இங்க? அவனுக்கு யாரா சொல்லி, நீ தான்டா சொல்றேன்னு இவன் பூராத்தையும் நிக்க வச்சு பேசுறான். இங்கிருந்து யாரோ போய் சொல்லலைங்க, அவன் சொல்றான் பாருங்க. ராஜாவுக்கு தெரியாதது வேலைக்காரனுக்கு தெரியுது. அவன் சொல்றான், ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அங்க ஒருத்தர் இருக்கான். அவன் யாரு? எதுவுமே தெரியாம நீ போய் ஏன் செவுத்துல முட்டி கீழே விழுகணும்?
பல தடவை முயற்சி பண்ணி போய் அடித்து என் லைஃப் எப்படி ஆகுமோ, என் பிள்ளை எப்படி, என் ஃப்யூச்சர் என்ன, என் கல்யாணம் இது வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரில, என் எதிர்காலம் இது வரைக்கும். ஏன் என்னத்துக்கு உனக்கு அந்த நிலைமை? ஏன் உனக்கு இந்த கஷ்டம்? ஏன் இந்த பாடு? அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நீ போய் குருட்டுத்தனமாக அங்கெல்லாம் போய் முட்டி உழுகணும் தேவையில்லைப்பா. என்ன செய்ய போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மொசாட் டீமே ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு டீமே ஆண்டவர் வச்சுருக்காரு. நீங்கள் ஊழியக்காரன்ட்ட கேட்கணும். நிறைய பேர் ஊழியக்காரன் வந்து கேட்குறதே கிடையாது. கேட்குறதுன்னா என்ன, அவருக்கு என்ன தெரியும்? அவர் ஏதாவது ஜோம் பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டு ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். அவர்கிட்ட போய் என்னத்தை கேட்குறது? அவர் சொன்னால் எப்போ போய் ஏதாவது சொன்னாலும் இதை செய்யாதன்னுவார். அதுக்கு அவர்கிட்ட கேட்காம நம்ம என்ன செஞ்சிடலாம்? சரி, ஆண்டவர் வந்து ரகசியத்தெல்லாம் யாருக்கு தான் சொல்லுவாராம்? அப்போ சொல்லும்போது நீங்கள் இப்போ ஆண்டவரோடு அப்படி வந்துட்டீங்கன்னா, அந்த க்ளோஸ்னஸ்க்கு வந்துட்டீங்கன்னா உங்ககிட்டையும் சொல்லுவார். இல்லை ஊழியக்காரன்ட்ட தான் இல்லை எல்லாத்துலேயும் சொல்லுவார். அவர் பிள்ளைங்கள எல்லாத்துலேயும் சொல்லுவார். ஏன்னா நம்ம கேட்குறது இல்லை, அதனால தான் நம்ம அப்படியே காதுக்கு கொடுக்காம போயிட்டே இருக்கோம். அப்படியே ஒருவேளை இஸ்ரவேல் ராஜா போய் வாழக்காப்பட்டி பிரிவில் நின்றுருந்தான்னா என்ன நடந்திருக்கும்? எதனாலும் அவன் சொல்லிடுவான். இவருக்கு பயங்கர கஷ்டமாகி போச்சு. என்னடா இது இப்படி ஒரு ஆள் இருக்கானே. சரி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவன் ஃபோக்கஸ் எங்கே மாறிடுச்சு? ராஜாவை விட்டுட்டு இப்போ எங்கே போயிட்டாரு? எலிசாவை தூக்கு. இப்போ அவன் தானே பிரச்சனை. ஏன் உனக்கு பிரச்சனை வருது தெரியுதா? உனக்கு ஏன் பிரச்சனை வருது? யாருக்கோ போன பிரச்சனை, ராஜாவை தூக்குற பிரச்சனை இப்போ உனக்கு எதுக்குமா வந்துச்சு? ஏன் உன் பக்கம் திரும்பிச்சுன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னா அவரோட க்ளோஸாக இருக்க. ராஜாவுக்கு அந்த க்ளோஸ்னஸ் இல்லை. அவருக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. இஸ்ரவேல் ராஜாவுக்கு க்ளோஸாக இருக்கிற எலிசா கிட்ட தான் அவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு. எலிசா போய் யார்கிட்ட சொல்கிறாரு? இப்போ ராஜா க்ளோஸாக இல்லாததுனால அவருக்கு பிரச்சனையே இல்லை. யாருக்கு தான் பிரச்சனை? ஏன் பிரச்சனை? அப்போ நம்ம ஆண்டவரோட க்ளோஸாக இருக்கலாமா? பிரச்சனை வருமே. பிரச்சனை இப்போ தெரியுதா எதனால இந்த எதிர்ப்புன்னு சொல்லி எல்லாரும் எதனால நம்மளை ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு இப்போ தெரியுதாம்மா? இப்போ ஏன் நம்மளை சுற்றி ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி நம்மளை ஏன் இப்படி நெருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவன் ஃபோக்கஸ் எங்கே மாறிடுச்சு? எலிசா பக்கம் திரும்பிடுச்சு. திரும்பினவுடனே அவன் சொல்கிறான், எல்லாத்தையும் கூப்பிட்டான், இங்கே வாங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள். எத்தனாவது வசனம்? 13. 13. அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். இப்ப அவன் என்ன பண்ற பாருங்க. So he said, go and see where he is. யார்கிட்ட சொல்றான்? அந்த சோல்ஜர்ஸ்ட சொல்கிறான், அவன் எங்கே இருக்கான்னு போய் பாருங்க. யார? எலிசா தீர்க்கதரிசி எங்கே இருக்கான்னு பாருங்க. so that I may send and seize him. And he was told he is in Dothan. அவன் தோத்தான்ல இருக்கு. so that he sent horses and chariots and a powerful army there. They came by night and surrounded the city. The powerful army. யாரை பிடிக்கிறதுக்கு? இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அது, ஒரு ராஜாவை பிடிக்கிறதுக்கு அவன் நிறையா திட்டம் போட்டு கொஞ்சம் பேரை அனுப்புகிறான். ராஜாவை பிடிக்கணும்னா அது கஷ்டம். ஏன்னா அவன் கிட்ட நிறையா படைகள் இருக்கும். அவனை பிடிக்கணும்னா ஒரு பவர்ஃபுல் ஆர்மியை அனுப்புனா தான் பிடிக்க முடியும். அவனை அனுப்பும்போது பவர்ஃபுல் ஆர்மியை அனுப்புன மாதிரி தெரியல, அந்த இடத்துல எதுவும் சொல்லலை. ஆனால்
ஆண்டவரோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவனை பிடிக்கிறதுக்கு எதை அனுப்புறானா? பவர்ஃபுல் ஆர்மி. தமிழ்ல எப்படி போட்டிருக்குது? என்ன ஆர்மி அது? என்ன குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவம். பலத்த ராணுவத்தான ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு எதுக்குங்க பலத்த ராணுவம்? யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு எதுக்கு இந்த பலத்த ராணுவம்? இப்பதான் ராஜாவுக்கு தெரியுது, நம்ம கூட இருக்கிறவனை விட அவரோட இருக்கிறவரு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ராஜாவுக்கு இப்பதான் தெரியுது, இவன் தனி ஆள் இல்லை, இவன் சும்மா சாதாரணமான ஒரு கிளார்க் இல்லை, இவன் ஒரு டைப்பிஸ்ட் இல்லை, இவன் ஒரு டீச்சர் இல்லை, இவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. இவனை பார்க்கும்போது ஒருவேளை சாதாரணமா தெரியலாம், ஆனால் இவனோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க முதுகுல தட்டி சொல்லுங்க, உங்களோட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு பவர்ஃபுல் ஆர்மியை எலிசாவை தூக்குறதுக்கு என்ன செய்யறான்? ஒரு பவர்ஃபுல் ஆர்மியை இவனுக்கு அனுப்புனான். ஆச்சரியமா இருந்தது. என்னடா இப்போ இவனோட பலம் புரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க இன்னொன்று யோசிச்சு பார்க்கணும். நம்ம ராஜாவை பிடிக்கிறதுக்கு ஆர்மி போகும்போது அது போறதுக்கு முன்னாலே ராஜாவுக்கு சொல்றான், நீ எங்க போகாத, எங்க போகாத சொல்றான்ல. வர்றதுக்கு முன்னாலே சொல்றானே. ராஜாவுக்கு சொல்லும் போது இப்போ ஒரு ஆர்மி கிளம்பி இருக்கே, பவர்ஃபுல் ஆர்மி. அது எலிசாவுக்கு தெரியுமா தெரியாதா? ராஜாவுக்கு அனுப்பும் போதே தெரிஞ்சா, இவனுக்கு அனுப்புறது தெரியாம யாருக்கும் ரொம்ப அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. சரி, எவன் ஒருத்தன் ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கானோ அவன் எதுக்கும் பதற மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோட க்ளோஸா இந்த க்ளோஸ்னஸ் வர 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 காய்ச்சல் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த க்ளோஸ்னஸ் என்ன நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துரும், ஒரு தெம்பு வந்துடும். ஓ, என் கூட யார் இருக்கா? அல்லேலூயா. ஸோ இந்த தைரியம் வந்துச்சுன்னா, அவன் ஆர்மி வந்துருச்சுங்க, பவர்ஃபுல் ஆர்மிங்க, அது அப்படிங்க, இது இப்படிங்க அப்படின்னு எப்படி சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். இந்த கொரோனா வந்தப்போ எத்தனை பேர் பயந்து வீட்டுக்குள்ளே கிடந்தீங்க? எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ கொரோனா வந்துச்சு, நம்மளை பிடிக்க போகுது. என்ன கவர்மெண்ட் என்ன சொன்னாலும், அரசாங்கம் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு இருந்தோம். கையை தட்டுன்னா தட்டணும், சர்ச்சில் தட்ட முடிஞ்சு தட்ட மாட்டோம். பாடும்போது தட்ட சொன்னால் தட்டுறாங்களாமா? எத்தனை பேர் தட்டுறாங்க? அப்படியே உட்காந்துட்டு, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும், இப்படி தான் கை தட்டுவோம். அந்த இப்படி அது ஒன்றுமே கேட்காது. ஆனால் ஐயா முன்னாரு, எல்லாரும் என்ன செய்யுங்க, கையை தட்டுங்க, அப்பதான் கொரோனா போகும். உடனே போய் மாடியில் நின்று தட்டெடுத்து வச்சு டொங்கு டொங்குன்னு அடிச்ச ஆள்லாம் இருக்கு. எங்க போய் சொல்றது? எவ்வளவு பெரிய ஆர்மி வந்தாலும் எலிசா என்ன செய்யல? கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயப்படாதே. அவர் கூட இருக்கிறார்ல. ரொம்ப சைலண்டாக அப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. நீங்கள் ஆண்டவரோட க்ளோஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் தேவை சந்திக்கப்படலைன்னா கூட உங்களுக்கு பயம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் சம்பளம் பத்தாது, ஓகே பரவாயில்ல, மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். இதெல்லாம் எப்போ பாடுவோம் தெரியுமா? இந்த மாதம் தேவையே எக்கச்சக்கமாக இருக்குது, சம்பளமே கம்மி, அடுத்த மாதம் இன்கம் டேக்ஸ் வந்துடும், அப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. அதுக்கு அடுத்த மாதம் மார்ச் வந்துடும், ஃபீஸ் கட்டணும், அதுக்கு அடுத்த மாதம் ஏப்ரல் வந்துடும். பாஸ்ட் வேறு போட்டு தொல்லை பண்ணுவார், எங்கேயாவது போகலாம் வரலான்னு.
பிளானை போடுவார். அடுத்து மே ஒரு மாதம் தான், அப்புறம் திரும்ப ஜூன் வந்துடும். இப்படியே எல்லாத்துக்கும் என்னையா பண்ணுறதுன்னு யோசிக்கவே மாட்டான். ஏன்னா இவன் யாரோட க்ளோஸாக இருக்கான். அல்லேலூயா. இப்போ எலிசாவுக்கு எந்த பயமும் கிடையாது. அப்படி ரொம்ப தைரியமாக உட்காந்துருக்கிறாரு, தெம்பாக உட்காந்துருக்கிறார். ஆனால் கூட இருக்கிறான் பாருங்க, இவன் தைரியமாக இருப்பான். கூட இருக்கான் பாருங்க, அவன் என்ன ஆவான்? எப்பயுமே இந்த கூட இருக்கிறவன் தான் டென்ஷன் ஆகுறது. அதனால யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறது தான் பெட்ரு. என்ன 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 சொல்கிறீங்கம்மா? ஆமாவா? கேட்டுக்கோங்க, அம்மா சொல்லிட்டாங்க. கூட இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? காலையில் எந்திரிச்சிருவான். சில பேர் இப்படி தான், காலையில் காலையில் எந்திரிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? காலையில் இவன் காலையிலேயே எந்திரிச்சு எங்கே போயிட்டான்? காலையில் எந்திரிச்சு வெளியே போகிறான். அந்த வசனத்தை வாசிங்க. அதிகாலமே தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன், தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், he got up early and went out. அவன் காலையில் எந்திரிச்சு வெளியே போகும்போது, behold there was an army with horses and chariots encircling the city. காலையில் எந்திரிச்சா வெளியே போகக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். எந்திரிக்கிறது தப்பு கிடையாது. என்னப்பா புரியுதா? காலையில் என்ன செய்யணும்? எந்திரிக்கிறது தப்பு கிடையாது, எந்திரிக்கிறதுலாம் தப்பு கிடையாது. ஆனால் எந்திரிச்சோடனே என்ன செய்யக்கூடாது? செல்லை நோண்டக்கூடாது. எந்திரிச்சோடனே நம்மளுக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு இப்படியே தடவாம மேலே அப்படியே பார்த்து எப்படியா தடவி அந்த செல்லை அப்படியே பிடிச்ச உடனே அப்படியே வந்து அப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணி உடனே பார்த்த உடனே பார்க்கணுமே. காலையில் எந்திரிக்கிறது தப்பு இல்லை, எந்திரிச்சோடனே வெளியே போகிறது, பார்க்க தேவையில்லாத பார்க்குறது, இப்படியே போய் அங்கே போய் பார்க்க, இங்கே போய் பார்க்க, அதை செய்ய இதை செய்ய. அதிகாலையில் எந்திரிச்சா எலிசா அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கார். அவர் அப்படியே தெய்வ பிரசன்னத்தில் ஆண்டவரோட அமைதியாக, நீ எதுவுமே பேச வேண்டாம், காலையில் எந்திரிங்க, எதுவுமே பேசாதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் யார் தான் பார்த்துக்கிறா? என் தேவைகள் அவரால் சந்திக்கப்படும், என் பிரச்சனைகள் அவர் பார்த்து கொள்வார், என் எதிரிகளை எல்லாம் அவர் கையில் இருக்குது. The control is his. He is in control in everything. எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. He is in control over everything. எல்லாம் அவர் கையில் இருக்கு. அப்போ அதுக்கப்புறமா உட்காந்து இப்படி யோசிக்கிறது. சில பேர் காலையில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆஹா, நான் என்ன செய்வேன்? இதை போய் பார்க்கணும், அதை செய்யணும், அந்த கடனை கொடுக்கணும், இந்த கடனை கொடுக்கணும், அவன் வந்துடுவான், இவன் வந்துடுவான், நோட்டை தூக்கிட்டு வந்துடுவான். இப்படியே பயந்து காலையில் உட்காந்து ஒரே யோசனையாக இருக்கும். ஐயோ, இதை இப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா, அப்படி போயிருமா? எதுவுமே சொல்ல வேணாம். பயம் வந்துடும். நம்ம தேவ சமூகத்தில் அமைதியாக எலிசா அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறார். நம்மால் வேலைக்காரர் என்ன பண்ணுறாரு? வெளியே கிளம்பி போகிறார். வெளியே போகும்போது பார்க்குறாரு, என்ன பார்க்குறாருன்னா பவர்ஃபுல் ஆர்மியை பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போதே அந்த ஆர்மி எப்படி தான் இருந்துச்சு? பவர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்ததே எப்படி தான் வந்துச்சு? ரொம்ப பவர்ஃபுல்லாக தானே வந்துச்சு. பவர்ஃபுல்லாக வந்தது பவர்ஃபுல்லாக தானே இருக்கும். பவர் கம்மியாக இருக்குமா? இப்போ அவன் அனுப்புறதெல்லாம் நமக்கு அகெயின்ஸ்ட் அனுப்புறதெல்லாம் எப்படி தான் இருக்கும்? சொல்லுங்களேன். ஆமாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கொடுத்து சொல்லுங்கள், அவன் அனுப்புறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். சொல்லுங்கள், அவன் அனுப்புறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பவர்ஃபுல்லாக தான் தெரியும். பார்க்கும்போது அதெல்லாம் பவர்ஃபுல்லாக தான் தெரியும். இவன் பார்க்குறான் பாருங்க, இவன் அப்படியே எட்டி பார்க்குறான். ஓ, குதிரை நிற்குது, ஓ ரதம் நிற்குது, ஓ ரொம்ப பவராக இருக்குது. நம்ம அப்படி தானே சொல்கிறோம். ஐயோ காய்ச்சல் வந்துருச்சு, ஐயோ சளி பிடிச்சிக்கிச்சு. சில பேர் சர்ச்சுக்கே வரமாட்டான். என்ன காய்ச்சல் வந்துருச்சு, படுத்தே இருக்கேன். காய்ச்சல் வந்து எதுக்கு படுக்கிற நீ? எந்திரிக்க முடியலையா? எந்திரிக்க முடியல. பிசாசு அப்படி தான் பவர்ஃபுல்லாக வருவான். ஆனால் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ இவ்வளோ பவராக வந்து அமுக்குறானே, காய்ச்சலை கொடுக்குறானே, வலியை கொடுக்குறானே. அதுக்கு மேலே பவர் யார்கிட்ட இருக்குது? சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 14வது வசனத்தில் அவன் பார்க்குறான்.
தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். என்ன செய்வோம்? இப்ப பாருங்க, அவனுக்கு பிரச்சனையா தான் என்ன செய்வோம். ஏன்னா இப்ப நம்ம அதானே கேட்டுட்டு இருக்கோம், ஒவ்வொரு தடவை அதான் கேட்கிறோம். ஐயோ செய்வோம், ஐயோ புருஷா என்ன செய்வோம், ஐயோ மனைவி என்ன செய்வோம், இப்படி தானே கேட்குறோம் நம்ம. என்ன செய்வோம் கேட்குறோமா இல்லையா? கேட்க தான் செய்யறோம். அவன் எப்படி தான் கேட்குறான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் அப்படின்னோடனே அவர் என்ன பதில் சொல்றாரு? அதற்கு அவன், பயப்படாதே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். என்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் என்ன பண்றாரு? அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை. இப்ப பாருங்க, அவன் பார்க்கிறது எதை தான் பார்த்தான்? பவர்ஃபுல் ஆர்மியை பார்க்குறான். பவர்ஃபுல் ஆர்மி, சீரிய ஆர்மியை பார்த்து ரொம்ப பவராக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் நடுங்கிட்டு போகிறான். அவன் அது வரைக்கும் அவனுக்கு கண் என்ன செய்யலை. ஏன்னா இவன் யாரோட க்ளோஸா இல்லை, அவன் க்ளோஸா இல்லை, அதனால இவனுக்கு என்ன செய்யல தெரியல. எலிசா க்ளோஸா இருந்ததுனால அவருக்கு என்ன தெரியுது? நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அது தெரிஞ்சதுனால இவர் எப்படி. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதம் உங்கள் தேவை வந்து ஒரு 50,000ன்னு வச்சுக்கலாம். ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது எவ்வளோ இருக்குது? உண்மையை சொல்கிறீங்களான்னு பார்க்குறேன். எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள். இப்போ எவ்வளோ இருக்குது? இந்த மாதத்துக்கு எவ்வளோ இருக்குது? இப்போ கையில் எவ்வளோ இருக்குது? சும்மா சொல்லுங்கள். ஒருத்தரும் சொல்ல மாட்டேறீங்களே. எனக்கு வேண்டாம், நான் கேட்க மாட்டேன். நீங்கள் ஆண்டவர் சார், ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறது இப்போது 20,000 தான் இருக்குது, ஆனால் எனக்கு தேவை 50,000. எனக்கு தேவை என்னது? 50,000. ஆனால் எனக்கு இருக்கிறதோ 20,000. இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவரால் செய்ய முடியாது. என்ன அவரால் செய்ய முடியாத அற்புதம் இருக்கா? அவனுக்கு இப்போ என்னன்னா, இவன் பார்க்குறதெல்லாம் 20,000த்தையே பார்த்துட்டு, ஐயோ 20,000 இருக்குது, இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, மளிகை ஜாமான் வாங்க முடியாது, வாடகை கொடுக்க முடியாது, அதை செய்ய முடியாது, இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம். ஆனால் இந்த புருஷன் என்ன பண்ணுறாரு? இப்படியே இந்த 20,000த்தையே சொல்லிகிட்டு இருக்கார், புலம்பிகிட்டே இருக்கார். இந்த மாதம் வேறு வழியே கிடையாது, நம்ம என்ன செய்ய முடியாது, என்ன அரிசி பருப்புலாம் வாங்க முடியாது, 20,000 வச்சு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா. ஆனால் அந்த மனைவி இருக்கால்ல, அவ சொல்கிறா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான்னு அவன் சந்தோஷமாக இருக்கா. அதை பார்த்து இந்த புருஷனுக்கு ரொம்ப கவலையாக வேறு இருக்குது. என்னடா நம்ம இவ்வளோ கவலையில் இருக்கோம், ஆனால் அவள் எப்படி இருக்கா? சந்தோஷமாக இருக்காளே. ஏன்னா அவள் பார்க்குறது எங்கே பார்க்குறான்னா, இருக்கிற 20,000 பார்க்கல, வரப்போகிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எலிசா அப்படிதான் ரொம்ப தெம்பா இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவரை சுத்தி மலையில என்ன இறங்கி இருக்குது? அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும், அந்த மலை நிறைந்திருக்கிறத பார்த்தது யாரு தான்? எலிசா தான். இவன் அப்புறமா தான் சொல்கிறேன், இவன் கண்ணை திறங்க, அவன் பார்க்கட்டும். நீ ஆண்டவரோட க்ளோஸாக இருந்தால் உன் கண்ணு என்ன செய்யும்? திறக்கும். நீ ஆண்டவரோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீன்னா, உனக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் உன் கண்களை திறந்து காட்டுவார், நீ அதை பார்ப்பாய். ஹல்லேலூயா. இந்த 2025 கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிறார். உனக்கென்று அவர் வைத்திருக்கிறவைகள் அதிகம். யார் இதுவரைக்கும் பார்க்காதது அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் சம்பாதிக்கிறது தான் பவர்ஃபுல்லு, என் திறமை தான் பவர்ஃபுல்லு, எனக்கு இருக்கிற வருமானம் தான் பெருசு, எனக்கு இருக்கிற செல்வங்கள் பெரியது. ஒருவேளை நான் அப்படி நினச்சிட்டு, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறவைகள், ஆண்டவர் எனக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்கள் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் அவர் செய்ய போகிறவைகள் பெரியவைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தரப்போகிறவைகள், அதை தான் நான், அவர் கொடுக்கறது தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஹல்லேலூயா. நான் எனக்கானவைகள் அல்ல, எனக்குரியதவைகள், என்கிட்ட இருக்கிறத நான் பார்க்கல, அவர் எனக்கு என்ன தரப்போகிறார். எலிசா அப்படி பார்த்துருந்தனால இவன் கண்ணை திறந்ததுக்கப்புறம் தான் இவன் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இவன் கண்ணு திறந்துருச்சு, இவன் பார்த்துட்டான்.
பார்த்ததுக்கப்புறம் ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை. ஆண்டவர் பார்த்துக்குவார். ரதங்கள் இருக்குது, குதிரை இருக்குது, இவன் அமைதியான உடனே ஆண்டவர் இப்போ எலிசாவை பிடிக்க வந்தான் பாருங்க. அவன்லாம் பக்கத்தில் வர்றான். அவன் வந்த உடனே எலிசா சொல்கிறான், ஆண்டவரே அவன் கண்ணை திறந்தீங்கல்ல, இவன் கண்ணை மூடுங்க. எப்படி பாருங்க, யார் கண்ணை மூட சொல்றாரு? சீரிய ராணுவத்தோட கண்ணை என்ன செய்யுங்க. இவன் என்ன சொன்னாலும் அது என்ன செய்யுது செல்லாமா? யார் சொன்னா நடக்குது? ஏன் சொல்லுங்கம்மா, நீங்க சொன்னா நடக்கும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரோட க்ளோஸா இருந்தீங்கன்னா நீங்க திறகுனா திறப்பாரு, நீங்க மூடுனா மூடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள், நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் கட்டவிழ்க்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவரா, சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னானா அது அப்படிதான் நடக்கும். அல்லேலூயா. இப்போ எலிசா என்ன தெரியுமா சொல்றாரு? இவன் கண்ணெல்லாம் என்ன செஞ்சிருங்க, மூடிருங்க, குருடாக்குங்க ஆண்டவரே. டக்குன்னு என்ன செஞ்சிருச்சு? அவன் இப்போ எலிசாவை தேடிக்கிட்டே வர்றான். ஐயா எலிசா எங்கேயா இருக்க? அவன் சொல்றான், இங்க வாங்க, நீங்க தேடுறவன் எங்க இருக்காரோ அங்கேயே உங்களை நான் என்ன செய்யறேன். யார் கூட்டிட்டு போறா? இவரை தேடி வந்தாங்க, இவரே அவரை கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு எரிகோ வரைக்கும் போயிட்டார். சமாரியா வரைக்கும் போயிட்டார். சமாரியால கொண்டு போய் நிறுத்திட்டு, கர்த்தாவே கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படி இப்போ இவங்க கண்ணை திறந்தருளும். உடனே என்ன ஆகுது? பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவிலே இருந்தார்கள். எங்கடா இருந்தோம்? தோத்தான்ல இருந்தவனை கூட்டிட்டு சமாரியா கொண்டு வந்துட்டான். உண்மையிலே தோத்தான் யாரு? தோத்தான் எலியா கிடையாது. தோத்தான் யாரு? கொண்டு வந்து சமாரியால நிறுத்தின உடனே அப்பதான் கண்ணை திறக்கிறான். பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்றாருல, இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காரு? Do not be dismayed, for I am your God. நீ வந்து திகையாதே, நீ பயப்படாத, நான் உன் தேவன். அப்படி சொன்னார்னா நீ என்ன சொன்னாலும் அவர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்றதெல்லாம் அவர் செஞ்சுட்டே இருப்பார். ஆண்டவரே இவன் கண்ணை மூடுங்க, டக்குன்னு மூடிடுவார். அதுக்காக நீங்கள் பாட்டுக்கு போய் ஒரு அம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து ஜோம் பண்ணிச்சு பாருங்க. காலையில் 3 மணிக்கு 2 மணிக்கெலாம், ஆண்டவரே அவனை நடு ரோட்டில் நேஷனல் ஹைவேஸில் ஏற்றி கொள்ளும், அவன் காலை ஒடியும். அந்த அம்மா காலையில் ஜோம் பண்ணுது. நான் என்னடா இது இப்படி, நான் 3 மணிக்கும் 2 மணிக்கு இப்படி ஒரு அம்மா ஜோம் பண்ணுதேன்னு எனக்கு கிளியராக தெரில. பக்கத்தில் வீடு, நாங்கள் நைட்டு தூங்கிட்டு இருக்கோம். இப்படி வல்லமையான ஒரு அம்மா நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துருச்சேன்னு நானும் ஒரு நாள் மெதுவாக எந்திரிச்சு 3 மணிக்கு அப்படியே போய் ஜன்னல் ஓரமாக காதை வச்சு கேட்குறேன், என்ன தான் ஜோம் பண்ணுது இந்த அம்மா அப்படின்னா. வல்லமையாக ஜோம் பண்ணுது, ஆண்டவரே அவனை கொல்லும், அவனை உதையும், அவனை மிதியும்னது. அடப்பாவி, அடியாளவே மாத்திருச்சு ஆண்டவரை. அப்படி ஜெபம் பண்ணிடக்கூடாது. நீங்கள் சொன்னால் அவர் மூடுவார், நீங்கள் சொன்னால் அவர் திறப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வேலைக்காரனுக்கு கண்ணை திறங்க, உடனே திறந்துட்டார். சீரிய இராணுவத்துக்கு கண்ணை மூடுங்க, மூடிட்டார். இப்போ திரும்ப சொல்ல, என்ன பாருங்க,
ஆண்டவர் கூட இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கேட்குறதுக்கு பயப்படுறோம். நம்ம போய் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே எப்படியாச்சும் நம்ம 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 ஆண்டவர்கிட்ட சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறோன்னா, எப்படியாச்சும் ஒரு 10,000 கிடைக்குமா? ரொம்ப அதிகமாக நம்ம அதானே கேட்குறோமா? வேறு ஏதாவது கேட்குறோமா ஆண்டவர்கிட்ட? என்ன ஒரு ஒரு காய்ச்சல் சுகமாயிருட்டுமா, இந்த தலைவலியே இருக்குது அது சரியாயிருட்டுமா, இதை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன அதானே கேட்குறோம். வேறு ஏதாவது கேட்டிருக்கோமா ஆண்டவர்கிட்ட? வேறு எதுவுமே இவன் பாருங்க, க்ளோஸ் பண்ணுங்க அவனை அவனை க்ளோஸ் இல்லை, அவன் கண்ணை. ஐசக்கு, அதைத்தான் சொல்கிறேன், ஐசக்கு இல்லை, அவன் கண்ணை க்ளோஸ் பண்ணுறாரு. சரி, ஓப்பன் பண்ணுறாரு. திரும்ப க்ளோஸ் பண்ணுறாரு. நம்ம போயிட்டு மெதுவாக போய் உட்காந்துட்டு ஏதாவது தருவீங்களா தரமாட்டிங்களா, ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா, போய் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கல இல்லை, நீங்கள் சொன்னால் அது அப்படியே என்ன செய்யும், நடக்கும். நீங்கள் பேசணும் ஆண்டவர்கிட்ட. அப்போ that closeness அவனுக்குள்ளே வந்தது. உடனே சொன்னான், அந்த இஸ்ரவேல் ராஜா என்ன தெரியுமா சொல்கிறான்? இதுதான் ஆண்டவர் கூட இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் வித்தியாசம். அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? எலிசா, ஒரு வார்த்தை சொல்லு, இன்னைக்கு போட்டு தள்ளிடுறேன். யாரை? சீரிய இராணுவத்தை காலி பண்ணுறேன். ஆண்டவரோடு இல்லாதவன் அப்படி தான்ப்பா பேசுவான். உடனே இவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஏப்பா, அவன் சொல்ற அழகா சொல்றான் பாருங்க, அந்த வசனத்தை வாசி. அதற்கு அவன் நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுவீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவரிடத்திற்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்கள் எதிரில் வையும் என்றான். பாருங்க, இஸ்ரவேல் ராஜா சொல்றான், இவனை இங்கே க்ளோஸ் பண்ணிடுவான், உங்களே பிடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டானா இவனை விடக்கூடாது, போட்டு தள்ளணும்னா அவன் சொல்றேன், சும்மா அவனே கண்ணு தெரியாமல் வந்து உட்காந்துருக்கிறவனை வெட்டுவியாப்பா நீ? அவனை சிறைப்பிடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டு நீ வெட்டுவியா? நீ என்ன ஹமாஸா? நீ என்ன இவனா? நீ அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா. என்ன பண்ணணுன்னா, அவனுக்கு என்ன கொடு? சாப்பாடு கொடு. நல்லா அவன் ஒரு ஃபீஸ்டே வச்சுட்டான். யார்? இஸ்ரவேல் ராஜா. சூப்பராக ஒரு ஃபீஸ்ட் வச்சு சாப்பிட்டு அனுப்பி விட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பயலுக்கு ஒரு தடவை கூட இங்கிட்ட என்ன செய்யலை. நீங்கள் யாராவது உங்களுக்கு விரோதமாக அப்படி ஏதாவது பண்ணான்னா கூப்பிட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. நல்லா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு பிளான் பண்ணுறேன், நல்லா சாப்பாடு கொடுக்குறான். சூப்பராக சாப்பிட்டதுக்கப்புறம் போனான் பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவிலே முற்றுகை போட்டான். இல்ல அதுக்கு முன்னால, அதுக்கு முன்னால சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. என்ன வரவில்லை? சீரியரின் தண்டுகள் இது சாப்பிட்டு போனதோடு சரி. அப்போ நிறைய பேரை சரி பண்ணணும்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? போடணுமா? யாரையாவது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக, உங்களுக்கு விரோதம், உங்கள் குடும்பத்தில் யாராவது அப்படியே பேசிட்டு, ஐயோ இவளா மோசமானவப்பா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்கன்னா உடனே அவங்க ஷோல்டரில் கை போட்டு, என்னக்கா நல்லா இருக்கியா? யார் பேசுகிறாங்களோ அவங்களே கை போட்டு, வாப்பா வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, வாங்க உட்காரலாம், பேசலாம், எல்லாம் பேசிட்டு அவங்களுக்கு சூப்பராக ஒரு வேணு பிரியாணியை போடுங்க. நீங்கள் செஞ்சு போட்டுறாதீங்க பிரியாணி, அவன் அதோடு ஓடிடுவான். ஒரு பிரியாணி வாங்கி அவனுக்கு கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை பற்றி என்ன செய்ய மாட்டான், பேசவே மாட்டான். நீங்கள் போட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு அதை அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை. அவன் சொல்கிறான், எலிசா தீர்க்கதரிசி, அவனுக்கு போய் நீ எதாவது பண்ணுவியாப்பா? அப்படி எதாவது பண்ணுறதா இருந்தா என்ன செய்யலாமா? அப்படி யாராவது பேசி எதாவது பண்ணால் நீங்கள் உடனே என்ன செய்யணும்? பிரியாணி போடணும். அதோடு முடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே வராது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐ எம் யுவர் காட், நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன்னை நடத்துவேன். அதுதான் நம்முடைய தேவன், நம்ம கூட இருப்பார் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும். உனக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாக்கிறவர். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் உன்னோடு இருக்கிறவர் அதிகம். கண்களை மூடுவாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, யூ ஆர் மைட்டி காட், உம்மால் செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவர். அவர் அற்புதம் செய்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால நீங்கள் அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, டாடி எனக்கு முடியாதுதான், ஆனால் நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே.
Jesus. உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழச் செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழச் செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார். என்னை குறைவில்லாமல் நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அர்ப்பணிப்போடு கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். செயல்படுவீர். உம் கரம் விலகாதிருக்கும். இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஆமென். கருமையான தேவ பிள்ளையே, அவர் நம்மோடு கூட இருந்தார்.
அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். இந்த காலை நேரம் ஆராதனையில் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருந்து உன்னை நடத்துவேன். இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து யாரெல்லாம் அவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, டாடி நான் உங்களை நம்புறேன், நீர் என் தேவன், என்னை நடத்துவேன். எஸ், கைகளை கீழே போட்டுக்கணும். பரலோக பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நித்தமும் எங்களை நடத்துகிறவர். நீர் ஏதோ தூரத்திலிருந்து எங்களை பார்க்கிறவர் அல்ல, எங்களோடு கூட இருக்கிறவர். அப்பா, நாங்கள் அதை உணர்கிறோம். கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் அவர்களை நித்தமும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பி நடத்துவீராக. இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். எதிரிகள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துவீராக. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்த பண்ணுகிறவர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் வந்து அமரட்டும் ஐயா. கர்த்தர் அற்புதங்களை செய்து ஆச்சரியங்களை நடப்பித்து உடைய பிள்ளைகளை நீர் தோளில் சுமந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உடைய நாமத்தை மாத்திரம் அவர்களை உயர்த்த கருவதால் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஏக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless, God bless.